என்று ஆமா சிவ சிவா சிவனே என்று அதே சொல் பிரகாரம் வந்திருக்கிறார். ஆமாமா அவரை போய் என்ன கேக்குறது தெரியுமா? என்னன்னு உன் நாடு நகரம் என்ன, குலம் கோத்திரம் என்ன, குலம் கோத்திரம் யார் என்னங்கிறது, பேர் என்ன, நல்லா விசாரிச்சுட்டு வா கவனமா. ஃபுல் அட்ரஸ் கேட்டு. ஆமா ஆமா. எப்படி ஃபுல் அட்ரஸ்? யாரு ஃபுல் அட்ரஸ்? முழு விலாசம். ஐயா ஐயா சிவா சிவா, இந்த வழியா நீங்க போயிட்டு இருக்கிறீங்களே, உங்க ஊர் என்ன, பேர் என்ன, உன்னுடைய தாய் தந்தை யாரு, சொந்த பேர் என்ன? மண்ணாசை வளையாசை பொன்னாசை புறாசை இழந்து இழந்து தபகோணத்தோடு போகும் தபரிசையே யார் யார் உன் ஊர் பேர் என்ன? ஆமா என்னை கேட்கிறாயா? ஆமாங்க ஐயா. மதிகுணத்தில் பிறந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சத்தியம் தவறாத உத்தவர் பாண்டவர்களில் உங்களுக்கு ஒரு நாட்டுக்கோழி எதிர்பார்த்துக்குது. இருவரு கிளையோன் இருவருக்கு மொத்தம் 12 அழகு 11 பேர் படைத்த இந்த பாருங்கும் போட்டபடியாகி அஜுரமாற என்னுடைய உரை. அப்படியா? சாமி உனக்காக நாட்டுக்கோழி வெடக்கோழி காத்துட்டு இருக்குதுங்க. அவங்க யாரு வந்து ஒரே நிமிஷம். அம்மா என்ன சொன்ன, ஏது சொன்னா, அப்படியா? எப்படி சொன்னா? என்ன சொன்ன, ஏன் சொன்னவா? மண்டி போட்டு நட்ட சொன்ன. ஐயா அம்மா அம்மா குருநாடோ குருகுலமா? அப்படியா? குந்தியின் புதல்வர்கள். அதுக்கு மேல பதிவான சந்திரகுலம். அப்புறம் பாண்டவரோ 5 பேத்து. 2 பேத்து இளையவன், 2 பேத்து மூத்தவர், நடுப்பிறந்த நாயகன், ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன். கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சா புடிச்சுக்க ஐயா. நீ எப்படியாவது கொஞ்சம் புடிச்சு கொடுக்குறியா? நான் ஒரு நாள் கூட புடிச்சது இல்லை. என்னது அது புடிச்சா மத இருக்கும். அவரை கொஞ்சம் புடிச்சு கொடுங்க கேட்டா நீ ஏதோ தப்பு. நான் அப்படியே ஒரு நாள் புடிக்காத விட்டு கீழே விட்டு கூடுவாயா? நீங்க நம்ம யாரு நினைச்சிருந்தோமோ ஆமாமா அவரேதான். அவரேதான். ஓ சங்குமரே ஐயா நீ பரிவீர்
அரகர மகாதேவா. நீங்கள் யாரு? உங்களுடைய நாடு நகரம் என்ன? உங்களுடைய குலங்கோத்திரம் என்ன? உங்களுடைய பெயர் என்ன? அம்மா, இவ்வளத்தில் வாழக்கூடிய அம்மா மதிகுலத்தில் பிறந்த பாண்டவர்களில் இருவருக்கு இளையோன், இருவருக்கு முத்தோன். சரி, பரமனை எதிராளி வெல்வதற்காக புறப்படும் இந்த பக்தன். அப்படியா? என் பெயர் அம்மா, குருநாடு குருகுலம் குந்தையம்மா என்ற புதல்வர், இருவருக்கு கிளிமினாகிய இருவருக்கு மூத்தவனாகிய ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் உங்களுடைய பெயர். சாமி, அன்றொரு நாளில் சிவபெருமான இடத்துல நான் உனக்கென்றே வர வாங்கினேன். நம்மளுடைய ஒரு அழகு எஸ்து யார் இருக்கிறார்களோ அவருவே திருமணம் செய்வேன் சாமி, எனக்கு யாரு அப்படின்னு அன்றொரு நாள் சிவபெருமான இடத்துல வர வாங்கினேன். உனக்கென்றே வர வாங்கினேன் உன்னை திருமணம் செய்வதற்காக. தாயே, நான் உனக்காகவே பிறந்து வளர்ந்து அந்த சிவபெருமான இடத்துல வரவாகி தவமா இருக்கிற அந்த 7வது நாட்கள் ஆண்டு வரக்கூடிய ஏழைக்கண்ணி என்னுடைய பெயர். சிவசிவா. அரகர மகாதேவா. ஆண்டவனே, என் பெண்ணே ஏழைக்கண்ணி, என் பெண்ணே அம்மா ஏழைக்கண்ணி, சிவா, இப்ப என்ன சொல்ற?
அத்தனாரி ஈசா ஆஹா. கைலை வாசா உள்ளாண்டா தலையின் பயணம் சொந்தமா உள்ளது ஆகினும் இப்ப என்ன சொல்றது? ஏன் தாயை வழி மறைக்கிறாய்? ஏன் வழி மறிக்கிறாயா? ஏன் என்ன வழி மறிக்கிற? நான் உனக்காகவே பிறந்து வளர்ந்திருக்கிறேன். எப்படி உன்னை திருமணம் செஞ்சுக்கலாம் என்று நான் ஒவ்வொரு நாளா என் உள்ளம் அப்படியே உருகி கொண்டிருக்குது. நான் சிவபெருமான சிவனிடத்துல போறேன், வெள்ளிங்கிரிநாதனை கைலநாதனை பார்க்க போறேன் அப்படின்ற. ஏங்க அம்மா சிவன் எங்க இருக்கிறார் தெரியுமா? ஓ சங்குமாரே, ஐயா இடையலைய பார்த்து போடா. இவர் என்னங்கறாரு? என்ன சொல்றாரு? எதிராளி வெல்வதற்கு சரி ஈசன் வரம் வாங்க போறான். ஆமா. பகையாளி வெல்வதற்கு சரி அந்த பரம வரம் வாங்க போறான். சரி நல்லா இருக்குது நியாயம். நியாயம் நல்லா இருக்குது. ஈசன் எங்க இருக்கறா? ஈசன் எங்க இருக்காரு? எங்க இருக்கறாமா ஈசன்? ஈசனே எங்க இருக்குது? சுத்திர கோலம். ஆமா. கோலம் சுத்திர அப்படியே அருகுமுள்ளு தோட்டம். ஆஹா. அப்படியே கரு 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 பில்லு. எப்படி? சென்டர்ல இருக்கறார் ஈஸ்வரன். ஈஸ்வரன். ஆமா. வேமலி. எங்க வாங்க சிவா சிவா ஈசங்கடா எங்க சிவ சிவா சிவதா சண்டு கடிச்சிட்டு இருக்கானே எந்த சிவன் பாக்குற ஈசனா சண்டு கடிச்சிட்டு இருக்கானே அவன் மாட்டி 3 நாள் உள்ள கிடக்குறான் இங்க வாத்தமிங்க என்ன பண்றேன்னா
அந்த பொம்பளை கிட்ட அப்படி இப்படி இரு 5 எண்ணெய் கூட்டி தள்ளி வச்சுக்க. அது யாரோ தொட்ட பாவமோ நீரோ தொட்டா விளங்குமோ. சரி, யாரோ தொட்ட பாவமோ நீரோ தொட்டா விளங்கி விடும். அப்படி இப்படி இருக்கிற நான் ஒருத்தனா இருக்கிறேன். 5 எண்ணெய் நான் கொண்டு வரேன். கோவி கொண்டு வரேன். மாட்டு கோவியும் நாட்டு மாட்டு கோவியும் கொண்டு வரேன். சொல்லு டக்குனு முடிவெடுதோடு மரகர மகாதேவா. அம்பா போச்சு. ஆமா, என்ன மரகர மகாதேவங்கிறானே. ஆமா, ஈசுங்கிறாரா இல்ல நல்லமல்லி ஈசனா இருக்குமா? அது அவன் காலி பேச சொல்லி. ஆமா, சிவ சிவா சிவ சிவாங்கற சிவன் எங்க இருக்கிறாரு? ஆமா, என் இடையலக பார்த்து போனா ஈசனார் வரமளிப்பார். சாமி, இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு நானே தான் கற்பூரம் போட்டு ஊதுபத்தி காட்டுறேன். காட்டி காட்டி போற கரேடெல்லாம் புகடிச்சு போச்சு. நான் எதை பத்தி சொல்றேன், நீ எதை பத்தி கேக்குற? நான் தான் ஊதுபத்தி காட்டினேன். ஆமா, என் இடையலக பார்த்து போனா ஈசனார் வரமளிப்பார். என் பாதலக பார்த்து போனா அந்த பரமனார் வரமளிப்பாரு. என்னுடைய தொடையலக பார்த்து போனா அந்த துருமகனும் உனக்கு வேண்டுமான வரத்தை கொடுப்பாரு. சிவனேங்குத உனக்கெல்லாம் காட்ட முடியாது. அம்மா தாயே, நீ உரைக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என் செவிகளே நாராசத்தை காய்ச்சி விட்டால் கொடுத்து அளிக்கிறது. அம்மா அம்மா, ஏண்டி அம்மா மாதிரியே அம்மாடா நானா? தாயே, தாயா? அம்மா ஐயா மாணிக்க அவர்கள் நம்மளுக்கு அன்பளிப்பு செய்திருக்கின்றார். காய் வெட்டி கொடுத்துக்கிறாரு. காய் வெட்டி கொடுத்துருக்கிறார். முத்துராஜி கட்டு கட்டிக்கிட்டு ஆமா, கட்டா போய் திருவண்ணாமலை போய் உட்காந்துக்கிறேன். அதுதான் நான் வந்து வேஷம் போட்டுக்கிறேன். அண்ணாமலை போறேன். ஏய் மூடு ஐயா. இடையலகை பார்ப்பதில்லை, ஈசனையும் பார்க்கப் போறேன். எண்ணுவது போல் நான் இல்லை. மண்ணாசை, மனையாசை, பெண்ணாசை, பொருளாசை, என் தமையமார் 5 ஆசையும் இழந்து ஆண்டாடும் ஆழ்வேன் அந்த மகாதேவன் திருவடியில். சரி, நான் இறந்தாலும் இறப்பு. ஆமா, ஈஸ்வரோட பாதத்திலே சிவனை காணாமல் எந்த பெண்களையும் எந்த ஆண்களையும் சரி ஆனா கண்டவரே நான் தந்தையா நினைப்பேன். உன்னை போல் பெண்ணா கண்டவரை நான் தாயா எண்ணுவேன். ஏண்டாம் அம்மா, வழிவிடம்மா. என்ன பார்த்தா உனக்கு தாய் போல் தெரியுதா? ஆமாம்மா. இது நல்லா இருக்கு. ஏண்டி ஏப்பாப்பா ஏமல என்ன பார்த்தா அவங்க தாய் போல தெரியுதான். அருமையா போச்சு. எப்படி ஏமா தாயாடுல மகத்துல தாரை ஓடி கிடக்கு. எப்படி பாரு, குழந்தை பிறந்த வரைக்கும் அப்படியே பாலத்தாண்டாட கிடக்கு. தாரை ஓட்ட போடும். தாய் தாய்க்கு எப்படி கண்டுபிடிக்குவேன்? குழந்தை பிறந்தவங்களுக்கு கோத்தக்காடு போற தார் ஓடி கிடக்கு. ஏண்டி ஆமா 2 பேர் பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கிறோம். எப்படி பொருத்தம்? ஆமாமா. அவருக்கு இருக்கும். அந்த ஆளுக்கு உனக்கு வந்து இடுப்பு கயிறு. அந்த ஆளுக்கு ஆமாமா பேர் பத்து பாக்கல. எப்படி ஏழக்கண்ணிக்கு அர்ஜுனுக்கும் சரி உனக்கு இடுப்பு கயிறு. அந்த ஆளுக்கு புடுக்கு கயிறு. இப்படியே சொல்லுவாங்க.
அதனால ரெண்டு பேருக்கு பொருத்தம் அப்படி நல்ல பொருத்தமா இருக்குது, அழகான பொருத்தம். ஆமாமா. இந்த 7வது இடத்துல கானகத்துல இருக்கிறோம். யார் நான் ஒருத்தரே தான் அப்படி பேரலி அப்படி சொல்றீங்க. போ போ சங்குமாரே. கூலிக்கு ஒரு மாதிரியே பண்றாரு நல்லா. ஐயா கூந்த மல்லி சாமி தோட்டத்தில சாமி தோட்டத்தில நம்ம கூடி நல்லோ பார்த்தா போகுது. அவரு தூங்குறாரு. லைவ்ல ஓடிட்டு இருக்கு. அவரு பொட்டி ஓட்டுறாருல தூங்குறாரு. கமெண்ட்ல கேக்குறாங்க. சரி சரி சரி. தூங்குறாருன்னு சொல்லுங்க.
என்பேன், சே என்பேன், தங்கை என்பேன், மாதா என்பேன். இல்ல யாருமே ஒரே ஆளு கூட இல்ல. ஏன்னா, ஏமாப்பா ஒரு ஆள் இருக்குதா ஜனங்க அருளவணி ரெண்டே பூ வாசனை அதிகரிக்கிறது இருக்குது மல்லிகை போகணும், மல்லிகைப்பூ வாசனை கனகாம்பரம் போகணும். யாசாமி மல்லிகைப்பூ வாசனை தான் மங்கை தேவைப்படும் ஆமா மங்கை அருகில் இருக்கு மல்லிகை பூவெல்லாம் மலர்ந்திருக்கு ஏன் தயங்க போய் இருக்குது இப்பேற்பட்ட மலர்கள் எல்லாம் தோண்டிக் கொண்டிருக்கிறது. இந்த மலர்கள் இடத்துல இருக்கும் இடத்துல இருவரும் செத்த நேரம் நம்ம சேர்ந்து விளையாடினா எவ்வளவு அழகா இருக்கும். அது என்ன இருக்குமா இப்பேற்பட்ட மலர்கள் நீ ஒரு நாளாவது விளையாடி இருப்பியா? மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் என்னைக்கு உனக்கு கிடைக்கும் கிடைக்குமா? அது பாரு பண்ணி யோசனை பண்ணி பாரு ஆ? வரமனை காண போக பக்தன் என்னம்மா வழிபடுத்த ஏன் துன்புகள் செய்கிறாய்? வேண்டாம் வழிவிடு அம்மா. என்னது அம்மா அம்மாங்கறால என்ன உன்னை நான் பெத்தனா இல்ல பேர் வச்சனா இல்ல எங்க பால் கொடுத்து வளர்த்துறோம்னா பாடின்னு கூட ஒரு முறை கூப்பிடு. நல்லா இருக்குது. பாடின்னு கூப்பிடு இல்லன்னா போடின்னு கூட கூப்பிடு. என்ன தாயின்னு மட்டும் கூப்பிடாத. அம்மா எத்தனை முறை வாதாடினாலும் உன்னை ஏறிட்டு பார்க்க மாட்டேன். அம்மா பெரியவர்களை பார்த்த கண் எந்த பெண்களை பெண்ணையும் பார்க்க மாட்டேன். என்ன சொல்ற? வேண்டாம் தாயே. ஏடி இவன் நம்ம காணத்துல இருக்கோமே அப்படி இப்படி இருக்கிறவங்க நினைச்சிருப்பாளா? அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓ சங்குமாரே நான் யாருமே இது வரைக்கும் ஏடெடுத்து பார்த்ததே இல்ல. நான் உன்னுக்காகவே பிறந்தேன். உன்னை தவிர நான் பார்த்ததே இல்ல. நீ அது ஐயா கருமும் கொடுக்குறாங்க கடிக்கிறதுக்கு கூலியும் கொடுக்குறாங்க. கரும்பு நிற்கும் 10 சுத்து கல்கோட்டை பாம்பேரா மண்டபம். ஆமா 8 சுத்து கல்கோட்டை எறும்பேறாத மண்டபம். ஏரை குதிரை உண்டு இறங்கியாட ஊஞ்சல் உண்டு கால் பிடிக்க சாதி உண்டு கட்டி அணைக்க தாதி. உனக்கு என்னன்னா வேணும்? என்னப்பா வேணும்? பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேக்குறியா? சிவ சிவா அர்த்தநார் ஈஸ்வரா என் செங்கோட்டையா ஏன் என்னை சோதிக்கிற? அம்மா என்னமா கட்டில் வேண்டாம் மெத்தை வேண்டாம் கால் பிடிக்க தாதி வேண்டாம் எனக்கு ஏற ஊஞ்சல் வேண்டாம் இறங்கையாட மெத்த வேண்டாம்
ஆண்டாலும் ஆழ்வியில் மகாதேவன் திருவடியில் எனக்கு போய் வா என்று வலியுறுப்பியம்மா. அப்படியா? என்னதான் எதிர்பார்க்கிறேன்? என்ன எதிர்பார்க்குற? இந்த கானகத்துல இருக்கிற இல்லையா, உன அசிஸ்டமா இருக்குமா, அப்படி இப்படி இருக்குங்க, இருட்டு எப்படி போறதுன்னு நினைப்பாரா? அப்படி கொடுக்கலாம். அதனால அரமனை சென்று சாதம் தண்ணி ஊத்திட்டு குளிச்சு சாதம் சமைச்சு எடுத்துட்டு வரேன் அரமனை சென்று. அதனால இவரு வாடிங்க. ஆமா, இப்ப 7வது வனத்துல அவரை விட்டுட்டு போறோம். நம்ம அரமனைக்கு சென்று தண்ணி ஊத்திட்டு சாதம் சமைச்சு வர வருது. இவர் இங்க இருப்பாரு. எங்க போன போயிருவாங்க. எப்படி இவரை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன பண்ணலாம்? அதனால சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம், கோடு தவறாத குருகுல வம்சம். இப்ப நம்ம சத்தி கோடு போட்டோம்னா இந்த கோட்லயே இருப்பாரு. இந்த கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும். கோட்டுக்குள்ளே இருப்பாரு, எங்கேயும் போக மாட்டாரு. அண்ணா ஒரு ரவுண்ட் போட்டு கோடு போட்டு கோடு சத்தி கோடு அரகர சிவசிவா ஆண்டவனே அத்தனாரீஸ்வரா வெள்ளிகிரி ஆண்டவா என் வெள்ள விநாயகா யாழக்கண்ணி ஆனவள் அர்ஜுனுக்காக பிறந்தவள் தன்னை விட 6 அழகு உயர்ந்தவனை திருமணம் முடிப்ப சிவனத்தில் வரவாங்கிய 18 உத்தமி அல்லவா கோடிட்டால் யாழக்கண்ணி என்ன செய்வேன் ஆரணிமான் கானகம். இந்த கானகத்தில் எனக்கு யாரும் துணை இல்லை. இந்த வனத்தில் வாழக்கூடிய அந்த வடபத்திர காளியம்மன் கனகாடி துர்காளி அன்னை தோத்து செய்தால் அன்னையால் எனக்கு நன்மை புகழும். ஓம் சக்தி
காளி எந்த விதம் இருந்தாலும் வருவோம். பேர பிள்ளையே அர்ச்சனா, தாயே பேர பிள்ளையே, வேற? பேர பிள்ளை. அம்மா இந்த வனத்தில் வாழக்கூடிய வடபத்திர காளியை என்னை வழிமறித்த ஏலக்கண்ணியானவள் ஓடிவிட்டாள். ஆமா, கோட்டை தாண்டினால் குற்றம் ஏற்படும். சரி, அதெல்லாம் ஒரு சொந்த செய்த அம்மா. அம்மா பேர அர்ச்சனா, உனக்காகவே அவன் தவம் இருந்து உனக்கு முன்பதாக அந்த ஈஸ்வரனிடம் சென்று உனக்காகவே வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறா. அதுக்காக என்னுடைய ஆடை ஆவணங்களா உனக்கு நான் கொடுக்குறேன். உன்னுடைய ஆடை ஆவணம் எனக்கு கொடு, போட்டு தாண்டி போ, நான் பேசிக்கிறேன். அப்படியா? ஆமா, அப்படியாகட்டும். அப்படி என்றால் நானும் 30 அடி செப்பு கொம்பு திருநீரை கொடுக்குறேன். என்னை நினைத்தால் அவங்களுக்கு தயாராகும். ஓ நமச்சிவாயா. ஆ.